ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பேபிஸ் வெயிட் கெயின் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். உங்கள் பேபி அமுல் பேபி மாதிரி ஆகணும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக வெயிட் கெயின் போடுவாங்க. வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் அதுக்காக மைசூர் தால் இருக்கு இல்லையா, அதை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா அரிசி, அதை எடுத்துகிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். இது ஒரு பக்கம் நல்லா ஊறட்டும். இது கூட நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதை நைஸாக அரைச்சி பால் மட்டும் கெட்டியான பாலாக வடிகட்டி எடுத்துகிட்டு வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு மீடியம் சைஸ் கேரட், ஒரு 2 துண்டு மஞ்சள் பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு பல் பூண்டு, கொஞ்சமாக சீரகம், கொத்தமல்லியில் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கலாம். கோகோனட் ஆயில் ஆட் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நம்ம ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. பேபிஸ்க்குங்கிறதுனால கல்லுப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொரியாண்டர் லீஃப், கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி பெரியவங்களுக்கு செய்கிறோமோ அதே மாதிரி செய்யுங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பச்சையாக அப்படி ஆட் பண்ணால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு செய்யுங்க. இது கூட நான் ஒரு கேரட், ஒரு 2 துண்டு மஞ்சள் பூசணி இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்ல காய் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் பால் எடுத்தேன் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நான் ஒரு அரை டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ரெசிபிக்கு முக்கியமானதே தேங்காய் பால் தாங்க. ஸோ தேங்காய் பாலை ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசியும் பருப்பையும் நல்லா கழிஞ்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 6 to 7 விசில் விட்டுருங்க. 7 விசிலில் வெஜிடபிள்ஸு, ரைஸ் எல்லாமே சூப்பராக குக் ஆயிரும். பேபிஸ் வெயிட் கெயின் ஆகணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி இந்த மஞ்சள் பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா, அதை ஸ்வீட்டாவோ இல்லை இந்த மாதிரி ரைஸ்லேயோ கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. வெயிட்டு சூப்பராக வெயிட் கெயின் ஆவாங்க. உண்மையாலுமே என்னோடய பேபிக்கு நான் வீக்லி 2 to 3 டைம்ஸ் செஞ்சு தருவேங்க. பம்கின்னு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நல்லா ஹெல்த்தியாக வெயிட் கெயின் ஆவாங்க. இப்போ பாருங்கள், சாதம் எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்குன்னு. திறந்த உடனே ஒரு கோகோனட் ஸ்வீட் ஸ்மெல்லு அவ்வளோ நல்லா இருக்குது. இது கூட மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. 7 மந்த்ஸ்க்கு மேலே கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து கொடுத்துக்கோங்க. என் பேபிக்கு 1 year 1 month ஆகிறதுனால நான் இந்த மாதிரி குறைன்னு எடுத்திருக்கேன். ஒரு 1.5 2 yearsங்கிற போது நம்ம மசிச்சே கொடுத்துக்கலாம். இந்த ரெசிபி மஸ்ட் ட்ரைன் தான் சொல்லுவேன். பேபிஸ் செம்ம வெயிட் கெயின் ஆவாங்கங்க. வாங்க அடுத்த ரெசிபி என்னென்னு பார்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வீட்டில் இருக்கும் இல்லையா அரிசி, அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இதுக்கு நான் 5 துண்டு பம்கினை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 7-8 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் to 3 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு சீரகம், வெங்காயம், பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு வெங்காயம் நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணேன். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. எப்பயுமே பேபிஸ்க்கு செய்யும்போது பச்சையாக அப்படியே போட்டு வேக வைக்க வேண்டாம். ஏன்னா குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. டேஸ்ட் நல்லா இருந்தால் தாங்க சாப்பிடுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்காக கொஞ்சம் எஃபெக்ட் எடுத்து கொஞ்சம் நல்லா தாளித்து இந்த மாதிரி செஞ்சால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் கொஞ்சமாக 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் பூசணி இருக்குது இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி நெய்லேயே செய்யுங்க. கீயில் செஞ்சால் தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பூசணிக்காயில் மட்டும்தான் செய்கிறேன். உங்களுக்கு பூசணிக்காய் கூட உருளைக்கிழங்கு, கேரட்டு, வேறு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் பூசணிக்காயில் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. மஞ்சள் பூசணி நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. பட் மாவுச்சத்து நிறைஞ்சது மஞ்சள் பூசணி. வெயிட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகுங்க வெயிட்டு. இதில் சாதம் மட்டும் இல்லை, அல்வா, ஸ்வீட் ரெசிபீஸ், பாயாசம் இந்த மாதிரி எல்லாமே செய்யலாம். நான் ஒவ்வொரு வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ நான் காயும் நல்லா வதக்கி விட்டுட்டு அரிசி பருப்பு கழிஞ்சி இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இது 5 to 6 விசில் விடுங்க. நல்லா பூசணிக்காய் எல்லாமே நல்லா சாஃப்டாக குக் ஆயிரும். 6 விசில் விட்டாச்சுங்க. இப்போ சூப்பராக அரிசி, பருப்பு, இந்த பூசணிக்காய் எல்லாமே நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு.
இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி உங்கள் பேபிஸ் எப்படி சாப்பிட்றாங்களோ அந்த அளவு அரைச்சி கொடுத்துக்கோங்க. ஒரு 1.5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க இது கூட கீ ஆட் பண்ணி சாதத்தை மசிச்சே ஊட்டி விட்டுறலாம். இப்போ நிறைய குழந்தைங்க வந்து முழுங்க கொஞ்சம் கஷ்டப்படுறதுனால நான் வந்து என்னோடய பேபிக்கு 1 இயர் ஆகிறதுனால நான் வந்து நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சி ஊட்டிடுவேன். மஸ்ட்டாக கீ ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்டியான ரெசிபி. இந்த 2 ரெசிபியுமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேபிஸ் சூப்பராக வெயிட் இன்க்ரீஸ் ஆவாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் பேபி ஸ்கின் ஒயிட்டனிங், பேபிஸ் ஹெல்த்தியான வெயிட் கெயின், பேபிஸ் ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் இது எல்லாமே நான் வந்து ஒன்றா அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே ஒன்று விடாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.